10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.4 8வது கணக்கு பார்க்கிறோம். ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. அரைக்கோள மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமமானால் கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் என கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ கணக்கிட வேண்டியது என்னென்னா சதவீதம், மாற்றப்படக்கூடிய சதவீதம். உருளையின் கன அளவை ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பாத்திரம் இது அரைக்கோளத்தின் கன அளவால் வகுத்துட்டு சதவீதம் கணக்கிடுறோம். அப்படிங்கிறப்ப 100ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா அரைக்கோள வடிவ கிண்ணத்திலிருந்து உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் பழச்சாறின் சதவீதம் என்னன்னு தெரிஞ்சிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிடலாம். அரைக்கோளம் மற்றும் உருளையின் விட்டங்கள் சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. விட்டங்கள் சமமாக இருந்ததுன்னா ஆரங்களும் ஒன்றுக்கொன்று சமம் தான். அப்போ ஆரம் 6ன்னு எடுத்துக்கலாம் அரைக்கோளத்திற்கு. உருளை வடிவத்தின் உயரத்தை ஹெச்ன்னு எடுக்கலாம். உயரம் ஹெச் என்க. அதே போல ஆரமானது உருளை வடிவ பாத்திரத்தின் ஆரமானது உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்டிருப்பதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஆரம் ஆர் அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம்? உயரம் ஹெச், உயரத்தை விட 50% அதிக ஆரம். அப்போ உயரம் ஹெச், அதில் 50% அதிகங்கிறப்ப கூட்டிக்கலாம். ஹெச்சில் 50% அதிகம் என ஆரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சுருக்கி மதிப்பு எழுதிக்கலாம். ஹெச் பிளஸ் ஹெச்சில் 50% எனும் பொழுது ஹெச் பெருக்கல் 50%, 50/100ன்னு எடுத்துக்கலாம். ஓர் 50 2 50. இப்போ ஹெச் பிளஸ் 1 பெருக்கல் ஹெச், ஹெச்/2. இதை குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2 பெருக்கல் ஹெச் மதிப்பு என்னது? 2h + h/2, 3h/2. எதனுடைய மதிப்பு? ஆரத்தை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2r = 3h. இதுல இருந்து ஹெச்சின் மதிப்பு என்னன்னு எழுதிக்கலாம். 3h = 2r. ஹெச் வேணும் அப்படிங்கிறப்ப 2/3r அலகுகள். இது உயரம். அதே போல ஆரம் அப்படிங்கிறது என்னது? 2 விட்டங்களும் சமம் அப்படிங்கிறதுனால அரைக்கோளத்துக்கு 6 எடுத்ததுனால இங்கேயும் ஆரம் என்பது என்ன? 6 தான். கணக்கிட வேண்டியது என்ன? அரைக்கோள வடிவ கிண்ணத்திலிருந்து உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் பழச்சாற்றின் சதவீதம். உருளையின் கன அளவு பை நிரம்பி இருக்கக்கூடிய வடிவம் என்ன? அரைக்கோள வடிவம். அப்போ அரைக்கோளத்தின் கன அளவால் வகுத்துக்கலாம். அரைக்கோளத்தின் கன அளவு சதவீதம் எனும் பொழுது பெருக்கல் 100. சூத்திரத்தை எழுதிக்கலாம். உருளையின் கன அளவுக்கு உண்டான நிபந்தனை πr²h. ஆரங்கள் சமம் என்பதால் r²hன்னு கொடுத்துட்றோம். அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³ பெருக்கல் 100. இதில் பை கேன்சல் ஆகிடுது. r², r³ ஒரு r 2 r கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ஒரு r இருக்கும். அதே போல் இந்த 3ஆனது நமக்கு மேலே h/2/3 ஒரு r மீதி இருக்குது பெருக்கல் 100. ஹெச்சுக்கு மதிப்பை பிரதியிடுவோம். ஹெச் என்பது 2/3rன்னு கணக்கிட்டிருக்கிறோம். பை டினாமினேட்டர் என்ன? 2/3r பெருக்கல் 100. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே மதிப்பாக இருக்கிறதுனால 2/3rங்கிறது மொத்தமும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 100. இப்போ 100%. தேர்ஃபோர் கணக்கிட்டது என்ன? கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படுகிறது? அரைக்கோள வடிவ கிண்ணத்திலிருந்து உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் பழச்சாற்றின் சதவீதம். 100%. அதாவது மொத்த பழச்சாறுமே உருளை வடிவத்திற்கு மாற்றப்படுது. தேங்க்யூ.